Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா, 4th ஸ்டாண்டர்ட், 2nd term, Social Science. Unit 3, Transport, போக்குவரத்து. அதில் Part 1 பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டிங்களா? இப்போ லெசனுக்கு போகலாமா? லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்ட் 1 அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். போக்குவரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். லிஸ்ட் தி வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டினுடைய வகைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து. Transport is the movement of people, animals and things from one place to another. போக்குவரத்துனா மக்கள், விலங்குகள், பொருள்கள் முதலியன ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்கள், விலங்குகள், பொருட்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லுதல், அதுதான் டிரான்ஸ்போர்ட். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்தினுடைய வகைகள். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பலவிதமான போக்குவரத்து வகைகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து வகைகள். ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். ரோட்வேஸ் சாலை வழி, ரயில்வேஸ் ரயில் வழி, வாட்டர்வேஸ் நீர் வழி, ஏர்வேஸ் வான்வழி. Before the invention of wheels, humans used to walk everywhere. இந்த சக்கரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதர்கள் எல்லா இடத்துக்கும் நடந்தே போனாங்க. They used bullock carts to cover distance. இப்போ ரொம்ப தூரமான இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினாங்க. bullock cartsனால் மாட்டு வண்டிகள். Even today, many use bicycles which are eco-friendly to travel. இன்றும் கூட பலர் தங்களுடைய பயணத்துக்கு இந்த சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாத மாதிரி சைக்கிளை பயன்படுத்துகிறாங்க. நம்ம எத்தனை வேஸ் பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது ரோட்வேஸ். ரோட்வேஸ் அப்படின்னா சாலை வழின்னு பேர். இந்தியா ஹேஸ் பீன் பில்டிங் ரோட்ஸ் சின்ஸ் ஓல்டு டைம்ஸ். இந்தியாவில் பழங்காலத்திலிருந்தே போக்குவரத்திற்காக சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ரோட்வேஸ் கனெக்ட் தி நூக் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. இந்த ரோட்வேஸ் இருக்குதானே, அது நூக் அண்ட் கார்னர்ஸ்னால் இந்த மூலை முடுக்குகள் எல்லாம் இணைக்குது. ஒரு நாட்டினுடைய மூலை முடுக்குகள் எல்லாத்தையும் இந்த ரோட்வேஸ் இணைக்குது. அதில் முதல்ல பார்க்க போகிறது நேஷ்னல் ஹைவேஸ், NH, தேசிய நெடுஞ்சாலைகள்னு பேர். தேர் ஆர் த மெயின் ரோட்ஸ் கனெக்டிங் சிட்டிஸ் இன் த கண்ட்ரி. இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் முக்கிய நகரங்களை இணைக்குது. எக்ஸாம்பிள், NH44 runs from ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. தேசிய நெடுஞ்சாலை 44 இது ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை. த கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோட் கனெக்ட்ஸ் த 4 மேஜர் சிட்டிஸ் சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் கொல்கத்தா இன் இந்தியா. இங்கே பாருங்கள், கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோட் அப்படின்னா தங்க நாற்கர சாலைன்னு பேர். இந்த தங்க நாற்கர சாலையானது இந்தியாவில் இருக்கிற 4 முக்கிய நகரங்களான சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா
அந்த 4 நகரங்களையும் இணைக்குது. இந்த பிக்சரில் பாருங்கள், சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இணைக்குதா இல்லையா? அப்போ 4 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ், மாநில நெடுஞ்சாலைகள், அதுக்கு எஸ்ஹெச்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த ரோட்ஸ் கனெக்டிங் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் வித்தின் த ஸ்டேட். இந்த சாலைகள் ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்கிற முக்கியமான நகரங்களை இணைக்கின்றன. எக்ஸாம்பிள், SH4 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்காட் டு விழுப்புரம். உதாரணத்துக்கு சொன்னோன்னா, இந்த மாநில நெடுஞ்சாலைகள் ஆற்காடுன்ற இடத்துலேருந்து விழுப்புரம் வரை செல்லும் ஸ்டேட் ஹைவேஸ் ஆகும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், மாவட்ட சாலைகள். தே ஆர் ஆஃப் 2 டைப்ஸ். இது 2 வகையாக சொல்லுவோம். மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் MDR அண்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ODR. ஃபஸ்ட்டு ஒன் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அப்படின்னா முக்கிய மாவட்ட சாலைகள். அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் பிற மாவட்ட சாலைகள் அப்படின்னு பொருள். These roads connect markets and offices in the district. இந்த ரோட் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மார்க்கெட்ஸையும் ஆஃபீஸையும் கனெக்ட் பண்ணுது. வில்லேஜ் ரோட்ஸ், கிராம சாலைகள். These roads connect villages or a group of villages with each other and also to other major roads near it. இந்த கிராம சாலைகள் கிராமங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்குது. மேலும் இந்த இணைந்த சாலைகள் எல்லாம் பிற முக்கிய சாலைகளையும் அருகில் இருக்கிற மிக முக்கிய சாலைகளையும் இணைக்கின்றன. வில்லேஜ் ரோட்ஸ்னால் என்னது? கிராம சாலைகள். பிக்சரில் பாருங்கள், இதெல்லாம் என்ன? பஸ். பஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. இந்த பஸ்ஸு இந்தியாவில் உள்ள மக்களின் மிக முக்கியமான சாலை போக்குவரத்து சாதனம். பஸ் இல்லாமல் நம்மளால் எங்கேயோ போக முடியுமா? பெரும்பாலான மக்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? எதில் போவாங்க? பாருங்கள், இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் ட்ராவல் பண்ணுறது பஸ்ஸில் தான். பஸ்ஸஸ் ஆர் மேனேஜ்டு பை தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இந்த பஸ்ஸஸ்லாம் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னால் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படுகின்றன. Many state governments have introduced air-conditioned buses and sleeper buses. பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் ஏர் கண்டிஷனட் பஸ்னால் குளிரூட்டப்பட்ட பஸ்ஸுன்னு அர்த்தம். ஸ்லீப்பர் பஸ்ஸுனால் தூங்கும் வசதி கொண்ட பஸ்ஸஸ். இந்த இரண்டையும் பல மாநில அரசுகள் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. The Chennai Mofussil bus terminus is the largest bus terminus in Asia. ஆசியாலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னையில் உள்ள புறநகர் பேருந்து நிலையம். இதுதான் சென்னை மொஃபசில் பஸ் டெர்மினஸ். இது எங்கே இருக்குன்னா கோயம்பேடு. பார்த்துட்டிங்களா? இதுதான் அதனுடைய என்ட்ரன்ஸ். Bus Rapid Transit System BRTs is a high quality bus based transit system. இந்த விரைவான பேருந்து போக்குவரத்து அமைப்பு, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த உயர்தர வசதி கொண்ட பேருந்து போக்குவரத்து வகையை சேர்ந்தது BRTS. It has been introduced in some cities in India. சில நகரங்களில் இந்த உயர்தர வசதி கொண்ட பஸ்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. The BRTS ensured that there are roadways that only buses can use. இந்த வகையான பஸ்ஸுகள் பேருந்துகளுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் அமைந்துள்ளது. ஆக்டிவிட்டி: ஸ்டிக் பிக்சர்ஸ் ஆஃப் எனி 2 forms of land transport
that you use every day. நீங்கள் உபயோகிக்கக்கூடிய ஏதேனும் 2 லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டினுடைய நேமை எழுதி அந்த பிக்சரையும் ஓட்டுங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன்னா பஸ்ஸு, கார், லாரி, பைசைக்கிள் இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரயில்வேஸ். ரயில்வேஸ் அப்படின்னா ரயில் போக்குவரத்து. Railway is the most important form of transport system connecting various states in India. இந்தியாவின் பல மாநிலங்களை இணைக்கும் போக்குவரத்து தான் ரயில்வே. இந்த ரயில்வே போக்குவரத்து மிக முக்கியமானது. The first railway line was laid between Mumbai and Thane in 1853. 1853 மும்பையிலேருந்து தானே இந்த ரெண்டுக்கும் இடையே முதல் இருப்பு பாதை ட்ராக், ரயில்வே ட்ராக் அமைக்கப்பட்டது. எந்தெந்த இடத்துலேருந்து? மும்பை டு தானே. ரயில்வே லைன் கூட சொல்லுவாங்க. One of the earliest railway stations built in Tamil Nadu was in Rayapuram in the year 1856. தமிழ்நாட்டில் மிக பழமையான ரயில் நிலையங்களுள் ஒன்று 1856 ராயபுரம்ன்ற இடத்துல கட்டினாங்க. ஸ்டீம் என்ஜின்ஸ் வேர் யூஸ்டு இன் தி பிகினிங். நீ ஆரம்ப காலத்தில் பார்த்தோன்னா இந்த ட்ரெயினை ஸ்டீம் இன்ஜின் நீராவி இயந்திரங்கள் தான் பயன்படுத்தினாங்க. ஊட்டி ரயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, அதுக்கு ஸ்டீம் இன்ஜின் தான் பயன்படுத்தினாங்க. ஃப்ரம் ஸ்டீம் என்ஜின்ஸ் டு ஹை ஸ்பீட் ரயில், த growth ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் ஓவர் த பாஸ்ட் 170 years has been vast and it has contributed to the development of India. இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்க தானே, அவங்க 170 வருஷத்தில் நீராவி இயந்திரங்கள்லேருந்து அதிவேக ரயில் வண்டிகள் வரை மிக பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இந்த வளர்ச்சி இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு, டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியானா முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து உள்ளது. இதை கான்ட்ரிபியூட்டட் எதனுடைய பங்கு? இந்த ரயில்வேவினுடைய பங்கு இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. மேஜர் ரயில் லிங்க்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து செல்லக்கூடிய முக்கிய ரயில் இணைப்புகள். இங்கே ட்ரெயினோட நேம் கொடுத்துருக்கோம், எங்கேருந்து புறப்படுது, எங்கே சேருதுன்றதா. பாருங்கள், நேம் ஆஃப் த ட்ரெயின் ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு ஜம்மு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னை டு நியூ டெல்லி. திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு நியூ டெல்லி. கொரமாண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னை டு கொல்கட்டா. சென்னை எக்ஸ்பிரஸ் சென்னை டு மும்பை. There are also sub-urban rails that connect different places within a city. புறநகர் ரயில்கள் நகரத்தினுடைய வெவ்வேறு இடங்களை இணைக்கின்றன. இப்போ ஒரு நகரம் இருக்குன்னா அந்த நகரத்தில் இருக்கிற பல்வேறு இடங்களை இணைக்கக்கூடியதான் சப் அர்பன் ரயில்ஸ்ன்னு சொல்லுவோம். First modern rapid transit system in India is the Kolkata Metro Rail System. The first modern rapid transit system கொல்கத்தா மெட்ரோ ரயில் சிஸ்டம் அமைப்பாகும். இதுதான் முதல்ல உருவானது, கொண்டு வரப்பட்டது. இது கொல்கத்தாவில் உள்ள மெட்ரோ ரயில் சிஸ்டம் தான் முதல்ல இந்தியாவில் நவீன விரைவு ரயில் போக்குவரத்து ஆகும். த சென்னை மெட்ரோ ரயில் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 2015. 2015 சென்னை மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டது. இதுதான் சென்னை மெட்ரோ ரயில். ஃப்ளைட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இது சென்னையில் மட்டும்தான் இருக்குது. டூ யூ நோ இந்தியன் ரயில்வேஸ் இஸ் த 4th largest நெட்வொர்க் இன் த வேர்ல்டு. இந்தியாவுடைய ரயில் போக்குவரத்து தான் உலகிலேயே 4வது மிகப்பெரிய போக்குவரத்து அமைப்பு ஆகும். டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில் இன் வெஸ்ட் பெங்கால் இஸ் எ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அண்ட்
It is the only steam operated railway in India. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில் ஒரு உலக பாரம்பரியம் மிக்க தலமாகும். இதுதான் இந்தியாவிலேயே நீராவி மூலம் இயக்கப்படும் ஒரே ரயில் போக்குவரத்து. ஸ்டீம்னா நீராவி. அப்போ நீராவி மூலம் இயக்கப்படும் ஒரே ரயில் போக்குவரத்து எது? டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில். ஆக்டிவிட்டி ஸ்டிக் பிக்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரயில்வேஸ். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பல்வேறு விதமான ட்ரெயினுடைய பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மெட்ரோ, ஸ்டீம், ஹை ஸ்பீட். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணி அதனுடைய நேமை எழுதுங்க. இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. இதனுடைய கண்டினியூஷனை வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.